ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சவுந்தரபாண்டி அவங்க வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வந்து சாப்பிட்றதுக்காக வரும்போது டைனிங் டேபிள் ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்குது. உடனே இதை க்ளீன் பண்ணிடி அப்படின்னு சொல்லி பாக்கியத்திட்ட சொல்லும் போது அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க, நான் இதுக்காக க்ளீன் பண்ணணும், எனக்கு உடம்பெல்லாம் ரொம்பவே வலிக்குது, எனக்கு என்ன வயசாகலையா என்ன, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவும் உடனே சவுந்தரபாண்டி கோவத்தோடு பார்க்குறாங்க. அடுத்து பாண்டியம்மாட்ட சொல்கிறாங்க, சரிக்கா வா, இவ சொன்னால் கேட்க மாட்டா போலுக்கு, நம்மளே இந்த டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது ஐயோ இந்த வேலையெல்லாம் நம்ம தலையில் கட்டிடுவான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவும் சொல்கிறாங்க, எனக்கும் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருந்தாங்க. உடனே சவுந்தரபாண்டி இவங்க ரெண்டு வரையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து சனியனை கூப்பிட்றாங்க, இவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க போலுக்கு, வா நம்மளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, சரி க்ளீன் தான் பண்ணியாச்சுது, சாப்பாடாவது எடுத்து போடு அப்படிங்கும்போது பாக்கியம் சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு கையிலையே என்ன சாப்பாடு எடுத்து போடுறதுக்கு, வேணும்னா சாப்பிடுங்க இல்லைன்னா பேசாமல் இருங்க அப்படிங்கவும் ஐயோ இவன் நம்மளுக்கு ஒரு வேலையை செய்து தர மாட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடுத்தது சனின்ட்ட சொல்கிறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைடா அப்படிங்கும்போது அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்த நாள் ஆனதுமே பாக்கியம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க, அம்மா அண்ணன் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சவுந்தரபாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா அண்ணன் வரப்போறாருன்னு சொல்கிறோம், இவர் என்னென்ன சிரிச்சிட்டு இருக்கிறாரு, ஏதாவது செய்திருப்பாரோ அப்படிங்கும்போது அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் அவன் வந்ததுமே இசைக்கு எங்கன்னு சொல்லி கேட்பானே, அப்போ நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாக்கியம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே சிவபாலன் சொல்கிறாங்க, இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஏற்கனவே நான் முத்து பண்ணிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபோனில் சொல்லிட்டேன், அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்குலாம் வச்சிருக்கான் பாரு வெயிட் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பாக்கியம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சிவபாலா, இவர் என்னென்ன சொல்லி வச்சிருக்காரு தெரியலையே, இப்போ அவன் என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல அப்படிங்கும்போது நானும் ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசிட்டேன், ஆனால் இவர் ஃபோன் பண்ணி பேசுனதெல்லாம் அவன் என்கிட்ட ஒன்று கூட சொல்லவே இல்லையே முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லவும் சரிம்மா அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னு பார்க்கலாம், நீ ஒன்றும் பயந்துட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா வாசலில் சத்தம் கேட்குது. அப்போ எல்லா போலீஸ்காரங்களும் வராங்க. உடனே பார்த்தோம்னா சிவபாலன் சொல்கிறாங்க, அண்ணன் வரப்போறார் போலுக்குமா அப்படின்னு சொல்லவும் பாக்கியம் ஆராய்ச்சி தட்டோட வராங்க. இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாலும் அவங்களும் வராங்க. அப்போ சவுந்தரபாண்டி கையில் மாலை எடுத்துகிட்டு வரவும் முத்துப்பாண்டி இறங்குறாங்க. டே முத்துப்பாண்டி என் பையன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது பாக்கியம் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்னெல்லாம் சொல்லி வச்சாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கும்போது என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கழுத்தில் மாலையை போடுதாங்க. அப்போ முத்துப்பாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஆரத்தி நானே எடுக்கிறேன் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பார்த்தோம்னா முத்துப்பாண்டிக்கு அவங்க கையாலே ஆரத்தி எடுக்கிறாங்க. வாடா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போகவும் இதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியம் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கிறாங்க. இங்க என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாமி கும்பிடுறாங்க பாக்கியம். அப்போ சாமிக்கு கற்பூரத்தை காட்டிட்டு அவங்க சிவபாலனுக்கும் முத்துப்பாண்டிக்கும் அவங்க காட்டுறாங்க கற்பூரத்தை. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சவுந்தரபாண்டிக்கு கொடுக்காதனால உடனே முத்துப்பாண்டி கேட்குறாங்க, என்னம்மா கற்பூரத்தை எங்கே ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்தேன், அப்பாவுக்கு காட்டலை அப்படிங்கும்போது ஆமாம் அவருக்கு அது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லும் போது உடனே முத்துப்பாண்டி பார்த்தோம்னா அந்த கற்பூரத்தட்டை எடுத்து அவங்க சவுந்தரபாண்டிகிட்ட கொடுக்கவும் பாத்தியாடி என் பிள்ளைய எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நல்லா இருடா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க காலில் ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு முத்துப்பாண்டியும் பாண்டியம்மாலும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பாக்கியம் ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. முத்துப்பாண்டி ஒருவேளை அவர் பக்கம் திரும்பிட்டானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபாலன்ட்டு சொல்றாங்க, டே என்ன இருந்தாலும் சரிதான், முத்துப்பாண்டிக்கு உங்க அப்பா மேல கொஞ்சம் பாசம் இருக்க தானே செய்யுது, அதனாலதான் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி அழைச்சிட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. அப்ப அத்தை நீங்களும் போய் உட்காருங்க அப்படிங்கும் போது பாண்டியம்மாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உடனே முத்துப்பாண்டி சொல்றாங்க, கான்ஸ்டபிள் வாங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க வராங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க எழுதிக்கிடுங்க அப்படிங்கும்போது உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. என்ன எழுத போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரோட நிலைமை கவலைக்கிடமாக ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், நீ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியம்மா கேட்குறாங்க, யார் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கும்போது யார், அந்த சண்முகமும் இசைக்கியும் தான், அவங்க ரெண்டு பேரையும் தான் ஏதோ பண்ண போகிறான் போலுக்கு, எழுதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்துப்பாண்டி சொல்ல அவங்க எழுதி முடிச்சிருந்தாங்க. சரிண்ணா நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன எடுத்துகிட்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தோம்னா அந்த லிக்விடை தான் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ பாண்டியம்மாள் சொல்கிறாங்க, எதுக்காக அவன் இதை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கும்போது ஒருவேளை சண்முகத்தையும் இசைக்கையும் இங்கேயே அழைச்சிட்டு இவன் இந்த மாதிரி பண்ணுவான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் முத்துப்பாண்டி அவங்க சவுந்தரபாண்டி தலையில் அது கொட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாண்டியம்மா தலையில் கொட்டவும் இவங்க ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியத்துக்கு புரிஞ்சிருது, முத்துப்பாண்டி அவன் நல்லவனாக தான் இருந்துட்டு இருக்கிறான், அவங்க அப்பா பங்க திரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்படி தானே என் பொண்டாட்டி
பொண்டாட்டி நீ செய்திருப்ப, அப்போ அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அதை தான் நான் உனக்கு பண்ண போகிறேன், நான் 2 பேரும் சொன்னது உங்கள் 2 பேரும் தான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பாண்டியமாவும் சவுந்தர பாண்டியும் அலற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்னடா நீ எங்களை பற்றி இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படிங்கும்போது, ஆமாம் என் பொண்டாட்டி நீங்கள் இப்படி தானே பண்ணினீங்க, நான் இல்லாத நேரத்தில் அதை தான் நான் பண்ணதுக்காக வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெருப்பு குச்சி எடுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஐயோ என்னை விட்டுறடா அப்படிங்கும்போது அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்துப்பாண்டி என்ன விட்டுரு, நான் உங்கள் அத்தை உங்கள் அப்பாவோட நீ எதனாலும் சேதுக்கு அப்படிங்கும்போது, என்னக்கா நீ கடைசியில் என்ன மாட்டி விட்டுறது அப்படிங்கும்போது, இங்கே பாருடா உனக்காக நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம்ல, அதனால நான் உயிரோட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி வந்து பக்கத்தில் வரவும் சிவபாலன் சொல்கிறாங்க, அண்ணா பார்த்துட்டு இருக்காத நீ உன் வேலையை பாரு அப்படிங்கும்போது இவன் வேற நிலைமை தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்து டே என்ன ஒன்றும் செய்திடாதடா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் இப்போ உன்னை விடுதேன், அது யாருக்காக தெரியுமா, அம்மாவுக்காக தான் உன்னை விட்டு வைக்கிறேன்னு தவிர இதுக்கு மேலே நீ ஏதாவது வாழாட்டுன்னு வச்சுக்கோங்க, உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடந்து சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். முத்துப்பாண்டி இங்கே வந்துட்டாங்க. இப்போ இசைக்கே கண்டிப்பாக வந்து அவங்க கூப்பிடுறதுக்காக சண்முகத்தோட வீட்டுக்கு போவாங்க. சண்முகம் இசைக்கியை வந்து முத்துப்பாண்டியோட அனுப்பி வைப்பாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.